ஒரு சிம்பிள் கேண்டில் ஸ்டிக் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு இன்ட்ராடேல ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 20+ பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிருக்கலாம். அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பாக்குறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான கேண்டில், அதாவது கேண்டில் இன்சைட் பார். இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்ன அப்படின்னா சப்போர்ட் கிட்ட சப்ளையர் வந்துட்டு குறைஞ்சிருவாங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சப்ளை அப்படிங்கிறது சேல்ஸ் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு அதுக்கு நியர்பையா கிரீன் கலர் கேண்டில் இருக்கும். அதாவது ஒரு ரெட் கலர் கேண்டிலுடைய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்க்குள்ளேயே அடுத்த கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் இருக்கு அப்படின்னா அது இன்சைட் பார். ஒரு பெரிய சப்ளை நடந்துகிட்டே இருக்கு, பட் சப்ளை வந்துட்டு குறைஞ்சு டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது சடனா வந்துட்டு பையர் உள்ள வருவாங்க. ஓகே, அந்த சடன் பையர் உள்ள வரும்போது நமக்கு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற செல்லர்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டு வெளியில போவாங்க. ஸோ பையிங் ப்ரெஷர் இன்னுமே அதிகமாகும். இந்த கான்செப்டை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இது எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதாவது 15 மினிட்ஸ்ல இருந்து டே டைம் ஃப்ரேம் மந்த்லி வரைக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்க கரெக்டா டிரா பண்ணிருக்கீங்க அப்படின்னா பக்காவா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கேண்டில் தான் இது. ஸோ இதை வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாமா, இன்ட்ராடேக்கு இதை வச்சு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாமா? கண்டிப்பா முடியும். பொட்டன்ஷியலான ஸ்டாக்ஸ்ல நடந்த இந்த கேண்டில் ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஏரியாஸை நம்ம ரியலிஸ்டிக்கா எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்துட்டு இன்ட்ராடே சார்ட், அதாவது 15 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். இந்த சார்ட்ல சப்போர்ட்டை நீங்க டிரா பண்ணணும். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியல, சப்போர்ட் எப்படி வரைகிறது. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் கரெக்டா இந்த இடத்துல டிரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டிரா பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமா என்ன தெரியணும் அப்படின்னா, இது சப்போர்ட் தான் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் தனியாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாட்ச் பண்ணிட்டு இது பாருங்க, உங்களுக்கு இன்னுமே ஐடியா வரும். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸா இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த ஏரியா சப்போர்ட். ஓகே, அதே மாதிரி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரு டேவோட ஓப்பனிங், ஓகே, ஒரு டேவோட ஓப்பனிங்கை சப்போர்ட்டோவோ ரெசிஸ்டன்ஸாவோ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸா இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து பார்க்கணும். ஓகே, ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த டேல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா எடுக்கிறத விட பெட்டர் அதுக்கு முன்னாடி இருக்க ஹை லோ. ஓகே, ஹை லோஸ், அதாவது இங்கிருந்து மார்க்கெட் டேர்ன் ஆயிருக்கும், அதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்தீங்கன்னா ஈவன் மோர் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஏரியாவை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணாமல் ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே தான். ஓகே, இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டைம் ஃப்ரேம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்சைட் பார் பார்க்க வேண்டிய டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். ஏன் இந்த டைம் ஃப்ரேம்ல இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, நீங்க 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு கேண்டில் ஸ்டிக் மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இதே கேண்டில் ஸ்டிக்கை நான் 15 மினிட்ஸ்ல வைக்காம 5 மினிட்ஸ்ல வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய டைரக்ஷன் வந்துட்டு கீழே இருந்தாலும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதாவது இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் இருக்கும், கிரீன் இருக்கும், திரும்ப ரெட் கிரீன்ட்டு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனால் 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் மட்டும் காமிக்கும். பிகாஸ் சப்ளை கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக, அதாவது சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்த உடனே மார்க்கெட் ஒரு இன்சைட் பாரை ஃபார்ம் பண்ணுது. என்ன டைம் ஃப்ரேம்ல? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கிரீன் கலர் கேண்டில், அதோடைய ஓப்பன் க்ளோஸ் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு உள்ளே முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எவ்வளோ பாயிண்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு அரௌண்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஏன் நான் வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், இது வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு, நம்ம ஏன் அங்கே வந்துட்டு புக் பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அதனால இது வரைக்கும் நம்ம புக் பண்ணிக்கலாம் 20 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது நீங்க ப்ரீவியஸ் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நிறைய ஸ்டாக்ஸ்ல ஈவன் பேங்க் நிஃப்டி FINNIFTY ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்ன, பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது சப்போர்ட்டா மாறிடும். ஒரு ஹியூஜ் ரெட் கலர் கேண்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர் கேண்டில், அதாவது இன்சைட் பார். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு கவர் ஆயிருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் கவர் ஆயிருக்கு. இது December 4th அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ரெண்டு விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒன்று, வெறும் கேண்டில் மட்டும் வச்சுட்டு
அதை வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி. இன்னொன்று இஎம்ஐஸ் இருக்கு இல்லையா, ஸோ 20 EMI இருக்கட்டும், இல்லை வந்துட்டு 50 EMI இருக்கட்டும், 100 EMI, 200 EMI, இது கிட்ட வரும்போதும் இன்சைட் பார் வந்ததுன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் பற்றி தனியாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நியர்பையாக இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுங்க. இவ்வளோ டஃபரான மார்க்கெட்லையும் கேண்டில் ஸ்டிக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை எனக்கு இது தவிர்த்து நிறைய அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை, கேண்டில் ஸ்டிக் பற்றி இன்னும் நான் மோர் டீட்டெயில்டாக படிக்கணும், நிறைய மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.